Hi friends, welcome to our channel Arise and Shine. First time நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் ரிலேட்டட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா குக்கிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அங்கே கிச்சனில் வேலை செய்யும் போது கூட நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். The first one, my mom cooks delicious food. ஸோ என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சமைப்பாங்க, நல்லா சமைக்கிறாங்க, அவங்களோட ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை மாம் குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட். டோன்ட் ஈட் ஸோ ஃபாஸ்ட். வேகமாக சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஈட் ஸோ ஃபாஸ்ட். சிட் டவுன் அண்ட் ஈட். சிட் டவுன் அண்ட் ஈட். உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு சிட் டவுன் அண்ட் ஈட். Put the dirty dishes in the sink. சாப்பிட்ட பாத்திரத்தில் சிங்கில் போடு அப்படின்னு சொல்கிறது தான் put the dirty dishes in the sink. Chop the onion. Chop the onion. வெங்காயத்தை நறுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் chop the onion. Peel the potatoes. Peel the potatoes அப்படின்னா உருளைக்கிழங்கின் தோலை உரி அப்படின்னு சொல்லிதான் peel the potatoes, peel off the onion, peel off the oranges, இதெல்லாமே அப்படி சொல்லலாம். Next, chop carrot into small cubes. கேரட்டை சிறு துண்டுகளாக நறுக்கு அப்படின்னு சொல்கிறது chop carrot into small cubes. Next one, saute the onion. Saute the onion. வெங்காயத்தை வதக்கு. ஸோ வதக்குற இல்லைங்களா அதுக்கு வந்து saute. Salt அப்படின்னு சொல்லக்கூடாது saute the onion. Cook over a low heat for 5 minutes. குறைந்த அனலில் 5 நிமிடத்திற்கு வேக வைக்கவும். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே லோ ஃப்ளேமில் வந்துட்டு குக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு cook over a low heat for 5 minutes. Stir constantly. விடாமல் கலக்கி கொண்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு stir constantly. ஸோ கட்டி இல்லாமல் கலக்கிட்டே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லி. த மில்க் இஸ் பாய்லிங் ஓவர். த மில்க் இஸ் பாய்லிங் ஓவர். பால் பொங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு த மில்க் இஸ் பாய்லிங் ஓவர். நெக்ஸ்ட் ஒன், டர்ன் அப் த ஹீட். டர்ன் அப் த ஹீட். அடுப்பில் சூடேற்றோம். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஹை ஃப்ளேமில் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு டர்ன் அப் த ஹீட். Curry is too salty. Curry is too salty. கறி உப்பு கரிக்கிறது, ரொம்ப உப்பு அதிகமாக போட்டிருக்கீங்க, உப்பு அதிகமாக இருக்குது, உப்பு கரிக்குதுன்னு சொல்கிறதுக்கு curry is too salty. Serve the hot food. Serve the hot food. சூடான உணவை பரிமாறவும். Serve the hot food. Vegetables are undercooked. Vegetables are undercooked. காய்கறிகள் சரியாக வேகவில்லை, வெந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சரியாக வேகன்றதுக்கு வெஜிடபிள்ஸ் ஆர் அண்டர் குக்ட். பொட்டேட்டோஸ் ஆர் ஓவர் குக்ட். பொட்டேட்டோஸ் ஆர் ஓவர் குக்ட் அப்படின்னா உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துருச்சு, குழக்குழன்னு போயிடுச்சு, குழந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பொட்டேட்டோஸ் ஆர் ஓவர் குக்ட். டர்ன் த சப்பாத்தி அப்சைட் டவுன். டர்ன் த சப்பாத்திஸ் அப்சைட் டவுன். சப்பாத்தி திருப்பி போடவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு டர்ன் த சப்பாத்திஸ் அப்சைட் டவுன். ஸோ திருப்பி நம்ம சப்பாத்தி வந்துட்டு பேக் பண்ணணும் இல்லைங்களா, சப்பாத்தி சுற்றுறது தான். ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் த தோசா. தோசையை திருப்பி போடவும். நெக்ஸ்ட் ஒன், when will the lunch will be ready. when will the lunch will be ready. மதிய உணவு எப்போ தயாராக இருக்கும், மதிய உணவு எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, லன்ச் எப்போ ரெடி ஆகும் கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். டோன்ட் டாக் வித் யோர் மவுத் ஃபுல். வாயில் சாப்பாடு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பேசாத, பொறை ஏறிடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ டோன்ட் டாக் வித் யோர் மவுத் ஃபுல். புட் த பிளேட்ஸ் இன் த கபோர்ட். புட் த பிளேட்ஸ் இன் த கபோர்ட். சாப்பிட்டு பாத்திரம் கழுவிட்டதுக்கப்புறம் பிளேட்ஸ் அந்த கபோர்டில் வையின்னு சொல்கிறதுக்கு புட் த பிளேட்ஸ் இன் தி கபோர்ட். Pass me the salt. Pass me the salt. சாப்பிட்டு இருக்கும்போது உப்பு பத்தல, அந்த உப்பை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறீங்களா, அப்போ வந்துட்டு pass me the salt. Turn down the heat. Turn down the heat. அடுப்பின் அனலை குறைக்கும். ஸோ
ஸோ அந்த கேஸில் வந்துட்டு அந்த ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வைங்க, சிம்மில் வைங்க அப்படின்னு சொல்லும்போது டர்ன் டவுன் தி ஹீட். த வாட்டர் ஹாஸ் பாயில்ட் அவே. த வாட்டர் ஹாஸ் பாயில்ட் அவே. தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கு. ஸோ நிறைய இப்போ சுடுதண்ணி வைக்கிறோம், அது ரொம்ப கொதிச்சு போச்சும் போது த வாட்டர் ஹாஸ் பாயில்ட் அவே. ஸ்ட்ரெயின் த டீ. டீ போடும்போது அந்த டீ தூளெல்லாம் வடிக்கட்டும் இல்லைங்களா, அந்த டீ வடிக்கட்டுறதுக்கு ஸ்ட்ரெயின் த டீ. சிஃப்ட் த ஃப்ளார். சிஃப்ட் த ஃப்ளார். மாவை சலிக்கவும். மாவை சலிக்கிறதுக்கு வண்டை அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சலிக்கிறதுக்கு சிஃப்ட் ஆர் சீவ். சீவ் த ஃப்ளார் இல்லைன்னா சிஃப்ட் த ஃப்ளார். நீட் த ஃப்ளார். மாவை பிசையும். ஸோ நீட் த வீட் ஃப்ளார், நீட் த மைதா அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீட்னா மாவை பிசைகிறதுக்கு, சப்பாத்தி பூரிக்கு பிசைகிறோம் இல்லைங்க, அது நீட். ரோல் தி டஃப் இன்டு பால்ஸ். ரோல் தி டஃப் இன்டு பால்ஸ். ஸோ மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் அதை உருண்டை பிடிக்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்கிறது. ரோல் தி டஃப் இன்டு பால்ஸ். ஷீ இஸ் ரோலிங் அவுட் சப்பாத்தி. ஷீ இஸ் ரோலிங் அவுட் சப்பாத்தி. அவள் சப்பாத்தி தேய்த்து கொண்டு இருக்கிறார். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் அவுட், ரோல் அவுட். ஷீ இஸ் ரோலிங் அவுட் சப்பாத்தி. ஷீ இஸ் பேக்கிங் சப்பாத்திஸ். அவள் சப்பாத்தி சுட்டு கொண்டு இருக்கிறாள். சுடுறது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஸோ நம்ம சமையலில் சுடுறது வந்து பேக்கிங். ஷீ இஸ் பேக்கிங் சப்பாத்தி. பாயில் அப் த மில்க். பாயில் அப் த மில்க். பால் காய வைக்கவும். ஸோ பால் காய வை, அதுக்கப்புறம் வேறு எதாவது சொல்கிறோம்ல அதுக்கெலாம் பாயில். லெட் இட் கூல் டவுன். லெட் இட் கூல் டவுன். அது கொஞ்சம் ஆறட்டும். சூடாக இருக்கிற சாப்பாடோ இல்லை வேறு எதுவும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு லெட் இட் கூல் டவுன். பாயில் டில் மில்க் திக்கன்ஸ். பாயில் டில் மில்க் திக்கன்ஸ். பால் கெட்டியாகும் வரை கொதிக்க வைக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரை கொதிக்க வைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதை சொல்லலாம். மில்க் ஆஸ் கடல்டு. மில்க் ஆஸ் கடல்டு. ஸோ பால் வந்துட்டு கெட்டு போச்சு, ஒரே ஏறிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு மில்க் ஆஸ் கடல்டு. பிளேஸ் க்ளோத் ஓவர் எ பவுல். பிளேஸ் க்ளோத் ஓவர் எ பவுல். ஸோ துணியை போட்டு மூடிக்கு இப்போ மாவு பசைஞ்சு வச்சுருக்கோம், அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி வைங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு அந்த சென்டென்ஸ் சொல்லலாம். ரிமூவ் த பிரெட் க்ரஸ்ட். ரிமூவ் த பிரெட் க்ரஸ்ட். ஸோ பிரெட் வாங்கும்போது அது சைடில் இருக்க ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு ரிமூவ் த பிரெட் க்ரஸ்ட். ஐ எம் ஃப்ரைங் த பூரீஸ். ஐ எம் ஃப்ரைங் த பூரீஸ். நான் பூரி பொரித்து கொண்டு இருக்கிறேன், நான் பூரி சுட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஃப்ரைங் த பூரீஸ். டீப் ஃப்ரை. ட்ரைன் த வாட்டர். தண்ணீரை வடிகட்டவும். வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், தண்ணீரை வடிகட்ட சொல்கிறது ட்ரைன் த வாட்டர். rinse the rice. Rinse the rice. So before cook the rice. ரைஸை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி நல்லா கழுவி அலசவும் பார்த்துருக்கீங்க, அந்த அலசுறதுக்கு தான் rinse the rice. grate the carrots. grate the carrots. கேரட் சீவிரம் பார்த்துருக்கீங்க, கிரேட்டர் யூஸ் பண்ணி கேரட் பீட்ரூட் அதெல்லாம் சீவிரத்துக்கு வந்துட்டு grate the carrots. break bread into small pieces. break bread into small pieces. ரொட்டியை சிறு துண்டுகளாக நறுக்கவும். ஸோ ப்ரெட்டை வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுறதுக்கு பிரேக் பிரெட் இன்டு த ஸ்மால் பீசஸ். சாப் அப் த டொமேட்டோஸ். சாப் அப் த டொமேட்டோஸ். ஸோ டொமேட்டோவை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாப் அப். கிரைண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இன்டு ஏ கோர்ஸ் பேஸ்ட். கிரைண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இன்டு ஏ கோர்ஸ் பேஸ்ட். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைக்கவும். இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸ்ப்ரிங்கிள் த சால்ட். ஸ்ப்ரிங்கிள் த சால்ட். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க, உப்பு தூவி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கிள் த சால்ட். போர் டீ இன்டு த கப். போர் டீ இன்டு த கப். கப்பில் டீயை ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, கிளாஸில் ஊற்றுங்க, டம்ளரில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போர் டீ இன்டு த கப். திஸ் இஸ் எனஃப் ஃபுட் ஃபார் மீ. திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. போதும், நான் நிறைய சாப்பிட்டேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் எனஃப் ஃபுட் ஃபார் மீ. boil the potatoes. boil the potatoes. உருளைக்கிழங்கை வேகவை. vegetables. boil the vegetables. இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். crush the ginger pieces. crush the ginger pieces. ஸோ இஞ்சி துண்டை நசுக்கி போடுங்க. நசுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து crush. crush the ginger pieces. தோசா is burnt out. தோசா is burnt out. அப்படியே தோசை தீஞ்சி போச்சு, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீய விட்டுருவோம், அப்போ தீஞ்சி போச்சுக்கு burnt out. Take the whistle using tongue. Take the whistle using tongue. ஸோ இடுக்கியை பயன்படுத்தி பாத்திரத்தை எடு. ஸோ இந்த இடுக்கி இருக்கிறீங்களா பாத்திரம் பிடிக்கிறதுக்காக, ஸோ அது வந்து டாங் அப்படின்னு சொல்லுவோம். add some sugar in the tea. add some sugar in the tea. டீயில் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கவும்.
கொஞ்சம் சர்க்கரை போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சர்க்கரை ஜீனி அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ம் அப் த மில்க், பாலை சூடாக்கு. வார்ம் அப் த மில்க், இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறோம், பால் கொஞ்சம் சூடு ஏற்றுன்னு சொல்கிறோன்னா வார்ம் அப் த மில்க். மேஷ் த பொட்டேட்டோஸ், மேஷ் ஆர் ஸ்மாஷ் எது வேணாலும் சொல்கிறோம். ஸ்மாஷ் த பொட்டேட்டோஸ் இல்லை மேஷ் த பொட்டேட்டோஸ். உருளைக்கிழங்கு மசிக்கவும். வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இப்படி என்ன பண்ணுறோம், கையால் மசிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான். கிவ் மீ கப் ஆஃப் காஃபி, கிவ் மீ கப் ஆஃப் காஃபி, எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்க, எனக்கு ஒரு கப் காஃபி வேணும் அப்படின்றது கிவ் மீ கப் ஆஃப் காஃபி. ஹாவ் யூ டின்னர், இரவு உணவை சாப்பிடுங்க. சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு ஹாவ் யுவர் டின்னர். ஐ எம் ஹங்க்ரி, ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ஐ எம் ஹங்க்ரி, ஐ எம் ஸ்டாவிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஐ எம் ஹங்க்ரி. ஐ குட் லைக் eat a ஹார்ஸ் அப்படின்னா சொல்ல. டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை தவிர்க்காதே. ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுதான் டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். க்ளோஸ் த லிட், மூடி போட்டு முடிவிங்க. இப்போ சமைச்சிட்டே இருக்கோம், அப்படியே விடாமல் அதில் மூடி போட்டு முடிவே, தட்டு போட்டு முடிவேன்னு சொல்கிறதுக்கு க்ளோஸ் த லிட். soak the pulse for 2 hours, soak the pulse for 2 hours. ஸோ பருப்பு 2 மணி நேரம் ஊறி, பருப்பு தானியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது 2 hours ஊற வைங்கன்னு சொல்கிறதுக்கு சோக். ட்ரைன் அவுட் எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் த பாயில்டு ரைஸ். இப்போ நம்ம பாத்திரத்தில் சாதம் செய்யும்போது என்ன பண்ணுறோம், கஞ்சி வடிகட்டும் இல்லைங்களா. ஸோ அந்த கஞ்சி வடிகட்டுறதுக்கு ட்ரைன் அவுட் எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் த பாயில்டு ரைஸ். churn the boiled dal, churn the boiled dal. ஸோ வேக வச்ச பருப்பு கடைங்க அப்படின்னு சொல்கிறோம். சாம்பார் செய்யறதுக்கு முன்னாடி பருப்பு கடையிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து churn the boiled. churnறது மற்ற வந்துட்டு churn சொல்லலாம். மேரினேட் த சிக்கன். ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன்லாம் செய்யும்போது அந்த மசாலாலாம் போட்டு அதை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்போம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ்க்கு மேரினேட் த சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். கார்னிஷ் த கோரியண்டர் லீவ்ஸ், கார்னிஷ் த கோரியண்டர் லீவ்ஸ். ஸோ எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விடுவோம் இல்லைங்களா, அதுதான் கார்னிஷ். ஐ எம் டூயிங் த டிஷ்ஷஸ், ஐ எம் டூயிங் த டிஷ்ஷஸ். பாத்திரம் கழுவி கொண்டு இருக்கிறதுக்கு டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் குக்ட் எட், இட்ஸ் நாட் குக்ட் எட், இன்னும் அது வேகவில்லை, இன்னும் சமைக்கலை, இன்னும் சமையல் ஆகலை அப்படின்னு சொல்லி இட்ஸ் நாட் குக்ட் எட். மின்ஸ் த கார்லிக், மின்ஸ் த கார்லிக், பூண்டை சிறு துண்டுகளாக நறுக்கு. மின்ஸ் த கார்லிக். க்ரஷ் த ஆல்மண்ட்ஸ், க்ரஷ் த ஆல்மண்ட், ஆல்மண்ட்னு சொல்லக்கூடாது, ஆல்மண்ட். பாதாமை சிறு துண்டுகளாக்கு. க்ரஷ் த ஆல்மண்ட். கவர் இட் while குக்கிங், சமைக்கும் போது மூடி போட்டு முடிவை, சமைக்கும் போது தட்டு போட்டு முடிவை அப்படின்னு சொல்கிறது கவர் இட் while குக்கிங். இட்ஸ் வெரி ஸ்பைசி, இட்ஸ் வெரி ஸ்பைசி, இது ரொம்ப காரமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே இட்ஸ் வெரி ஸ்பைசி, காரசாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது. இட்ஸ் வெரி சவர், இட்ஸ் வெரி சவர், இது மிகவும் புளிப்பாக இருக்குது. சோர் அப்படின்னு சொல்லக்கூட சவர். இட்ஸ் வெரி சவர். ப்ளீஸ் க்ளீன் த சிங்க். ஸோ பாத்திரம் கழுவிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சிங்க்கை வந்துட்டு க்ளீன் பண்ணுங்க, சுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் க்ளீன் த சிங்க். வைப் த டிஷ்ஷஸ், வைப் த டிஷ்ஷஸ், கழுவின பாத்திரத்தை துடைச்சி வைங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ பாத்திரத்தை துடைத்து வைங்க அப்படின்றதுக்கு வைப் த டிஷ்ஷஸ், வைப் த வெசல்ஸ், வைப் த பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பீல் ஆஃப் த பொட்டேட்டோஸ், பீல் ஆஃப் அன் ஆரஞ்ச், இந்த மாதிரி பீல் ஆஃப் த கேரட்ஸ், அந்த தோல் அதுக்கு மேலே இருக்க தோலை உரிங்கன்னு சொல்கிறதுக்கு பீல் ஆஃப். வாட்ஸ் தேர் ஃபார் லன்ச், இன்றைக்கி மதிய உணவு என்ன, மதிய உணவுக்கு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாட்ஸ் தேர் ஃபார் லன்ச். ஸ்க்யூஸ் த லெமன், ஸ்க்யூஸ் த லெமன்னா எலுமிச்சை பழத்தை பிழியவும். ஸ்க்வீஸ் த லெமன், எலுமிச்சை பழத்தை பிழியவும். கிரைண்ட் த மசாலா, கிரைண்ட் த மசாலா, மசாலாவை அரைக்கவும். ஸோ ஆனியன்ஸ், கார்லிக் அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, மிக்சியில் போட்டு அது கிரைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆட் மஸ்டர்ட் சீட்ஸ், ஆட் மஸ்டர்ட் சீட்ஸ்னால் கடுகை சேர்க்கவும். ஆட் மஸ்டர்ட் சீட்ஸ், ஆட் சன்னா தால், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சேர்க்கவுன்றதுக்கு ஆட். ரோல் த சப்பாத்தி வித் ரோலிங் பின், சப்பாத்தி கட்டையை கொண்டு சப்பாத்தியை தேய்க்கவும். ஸோ சப்பாத்தி கட்டைக்கு இங்கிலீஷ் என்ன சொன்னால் ரோலிங் பின்.
வாஷ் த யுட்டென்சில்ஸ், வாஷ் த வெசல்ஸ், பாத்திரத்தை கழுவவும். யுட்டென்சில்ஸ் ஆர் வெசல்ஸ். pour oil into the wok, pour oil into the wok. கடாயில் எண்ணெயை ஊற்றுமா. கடாய் அப்படின்றதுக்குன்னா wok. Tea is insipid. Tea is insipid அப்படின்னா டீயின் சுவையே இல்லை, எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை, ரொம்ப சப்புன்னு இருக்குன்னு சொல்லும்போது டீ இஸ் இன்சிபிட். ஆட் மோர் சுகர், ஆட் மோர் சுகர், இன்னும் சர்க்கரை சேர்க்கவும். டீலேயோ காஃபிலையோ கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுகர் போடுறதுக்கு ஆட் மோர் சுகர். பிரேக் த எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்துட்டு இப்போ ஆம்லேட் போடுறதுக்கோ ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கோ எக் என்ன பண்ணோம், உடைக்கணும். ஸோ அதுக்கு பிரேக் த எக்ஸ், கிராக் த எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்க்ராம்பிள் த எக்ஸ், முட்டை பொரியல் செய்கிறோம் பார்த்துருக்கீங்களா, எல்லோ அண்ட் அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி ஆனியனோட மிக்ஸ் பண்ணி செய்கிற அந்த பொரியலுக்கு வந்துட்டு ஸ்க்ராம்பிள் த எக்ஸ்ன்னு சொல்லலாம். there is more salt in food, there is more salt in food. சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு there is more salt in food. let cooker whistles 3 times. எல்லாம் போட்டு குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு let cooker whistles 3 times. grind the spices. எல்லா மசாலா பொருட்களையும் என்ன பண்ணுற ஆட் பண்ணி அரைக்கிறதுக்கு grind the spices. pestle the garlic, pestle the garlic. pestilனா பூண்டை நறுக்கிறோம் இல்லைங்களா, அந்த குட்டி உரல் அந்த உலக்கிறதுக்கு அதுதான் பெஸ்டில் நம்ம சொல்லுவோம். ஸ்லைஸ் டொமேட்டோஸ், தக்காளியை நறுக்கவும். வட்ட வட்டமாக ஸ்லைஸ் பண்ணுங்க. pour the water, தண்ணீரை ஊற்றவும். தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு pour the water. mix the salt into the flour, mix the salt into the flour. மாவுடன் உப்பு சேர்க்கவும், உப்பு சேர்த்து கலக்குங்கன்னு சொல்கிறதுக்கு mix the salt into the flour. churn the curd, churn the curd. தயிர் கடைங்க, மோரா செலுப்புங்கன்னு சொல்லிட்டு churn the curd. whisk the eggs. ஸோ ஒயிட் அண்ட் அந்த எல்லோ வந்து மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்துருக்கலாம், விஸ்கரை வச்சுக்கிட்டு விஸ்க், அது வந்துட்டு விஸ்க் த எக்ஸ். மெல்ட் த பட்டர், வெண்ணெயை உருக்குங்க, அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட் பண்ணுறதுக்கு மெல்ட் த பட்டர். ரோஸ் சம் கேஷ்யூஸ், கேஷ்யூன்னுட்டுனா முந்திரி. ஸோ முந்திரி என்ன பண்ணுற கொஞ்சம் கீ ஆட் பண்ணி பொரிச்சு எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கஷ்டம். டிப் த பிரெட் இன் த மில்க். ஸோ ரொட்டி துண்டை வந்துட்டு பாலை டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல பார்த்துருக்கலாம், அந்த பாலை நினச்சி சாப்பிட்றது தான் டிப். சோக் த ரைஸ், அரிசியை சமைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஊற வைப்போம். அந்த ஊற வைக்கிறதுக்கு சோக் த ரைஸ். rinse the vegetables, rinse the vegetables. காய்கறிகளை அலசவும். நல்ல காய்கறிகள்லாம் என்ன பண்ணுறோம், மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு முன்னாடி அலசுவலைங்க, அதுதான் rinse the vegetables. grind the dosa better, grind the dosa better. தோசை மாவை அரைக்கும். அந்த அரைச்ச மாவை என்ன சொல்கிறோம், பேட்டர். இட்லி பேட்டர் ஆர் தோசா பேட்டர். டைஸ் த ஆப்பிள்ஸ், ஆப்பிளை சிறு துண்டுகளாக நறுக்கும். குட்டி குட்டியாக ஸ்லைஸாக ஒரு க்யூப் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறதுக்கு டைஸ் த ஆப்பிள்ஸ். கிரேட் த கோகோனட், தேங்காய் துருவுரம் பார்த்துருக்கீங்களா, அந்த துருவறதுக்கு என்ன சொல்கிறோன்னா கிரேட் தான். துருவல் சீவறதுக்கு எல்லாமே கிரேட். பார்பாயில் த நூடுல்ஸ், அரைவேக்கடை வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்பாயில் த நூடுல்ஸ். டீப் ஃப்ரை த ஃபிஷ். ஸோ மீனெல்லாம் நம்ம அந்த மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், டீப்பாக நம்ம ஃப்ரை பண்ணுவோம், நல்லா பொரிச்சு எடுப்போம் வேகிறதுக்கு, அது டீப் ஃப்ரை. ஸ்டீம் த இட்லிஸ், இட்லி நம்ம என்ன பண்ணுறோம் ஆவியில் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அது ஸ்டீம் த இட்லிஸ். ஸ்ப்ரிங்கிள் த பெப்பர். ஸோ ஆம்லேட்லாம் போடும்போது பெப்பரை தூவி விட்றல, அந்த தூவுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் த பெப்பர். டங்க் த பிஸ்கட்ஸ் இன் த டீ, டங்க் த பிஸ்கட்ஸ் இன் த டீ. ஸோ டீயை பிஸ்கட்டில் தொட்டு, டீயை வந்துட்டு பாலில் தொட்டு சாப்பிடு, சரி பிஸ்கட் வந்து பாலில் தொட்டு சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி லைஃப். ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் our channel. Thank you so much.